வணக்கம் தமிழ் வளம். நீங்கள் நம்ம இந்த vlogல எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைவாரி அருவி பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஆனைவாரி அருவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாபாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆனைவாரி அருவி வந்து அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் ஒரு மலைத்தொடர்ச்சி மலை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வளரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து உருவாகக்கூடிய நீர் தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து வந்துட்டுருக்கு. நீர்வீழ்ச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே வந்து இந்த முட்டல் ஏரியில் வந்து அடையுது. இந்த முட்டல் ஏரியிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நாமளும் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க அருவிக்கு போகலாம். நம்ம வந்து இப்போ ஆனைவாரி அருவிக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? இந்த ரூட்டு தான் நம்ம ஆனைவாரி அருவிக்கு போகிற ரூட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நீர் ஓடை வந்து போயிட்டுருக்கு. இந்த ஓடையை தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இந்த ஓடையை தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இப்போ நாமளும் அதை தண்ணி தான் கிராஸ் பண்ணி போக போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா தான் வந்துட்டுருக்கு. மேலே எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல. ஆனைவாரி அருவிக்கு நம்ம போயிட்டுருக்கோம் மேலே. இதுதான் அந்த பைக் பார்க்கிங். இப்போ வந்து ஒரு 2 குட்டீஸ் வந்திருக்காங்க, குளிச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குளிச்சிங்களா? எப்படி தண்ணி எப்படி இருந்துச்சு? ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி, இந்த அருவி பேர் என்ன? ஆனைவாரி. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாங்க? நிறைய டைம் வந்துருக்கு. எத்தனை தடவை வந்திருக்கீங்க? 10 டைமுக்கு மேலே. ஸ்கூல் லீவ் அன்னைக்கு நாங்களே லீவ் போட்டுக்கிட்டோம். ஸ்கூல் கட் அடிச்சு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? சேலத்தோட குற்றாலம்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த நம்ம கொல்லிமலை தான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. எங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கெங்கவள்ளி, ஆத்தூர், சுற்று வட்டார வாழப்பாடி இந்த மக்களுக்கெல்லாம் சுற்று வட்டாரத்துக்கு முக்கியமான குற்றாலங்கிறது எங்களுக்கு இதுதான்.
முட்டல்னு சொல்லக்கூடிய ஆனைவாரி அருவியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அருவி தான் அந்த அருவி. இங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆழம் தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருந்தாலும் நீச்சல் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் வந்து குளிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியாக இடமும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. அதனால் ஆண்களும் வரலாம், இங்கே பெண்களும் வரலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க தாராளமாக வந்து நீச்சல் அடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9லேருந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி வரைக்கும் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். நீங்களும் வரீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ஹாலிடேஸில் முக்கியமாக வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க.